நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா மனுமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்ய அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोकत स्थितराणि त्रिणायमेने अस्मद्गुरोर् भगवतो दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये. அன்னவையல் புதுவையாண்டான் அரங்கருக்கு பன்னிதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியொருளவர் வினியாய் நாடி நீ வேங்கிறவர்க்கு விதிக்கின்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு திருப்பாவையில 7வது பாசுரம் அனுபவிக்க போறோம். கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆடை சாத்த கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பையும் பேர்த்து வாசனரும் கோளாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரைவேலோர் எம்பாவாய். நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எங்க எல்லாருக்கும் நாயகியா இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா, உள்ள எழுந்திருக்கவே மாட்டேன்றான். அதனால ஆண்டாள் இப்படி எழுப்புறான். மார்கழி மாசம்னாலே பக்தியை வளர்க்கும் மாசம். எல்லோரும் திருப்பாவை திருவம்பாவை பாடிட்டு பஜனைகள் பண்ணிட்டு தான் வழக்கம். எல்லா கோயில்களிலுமே இது நடக்கும். எனவே நாம சோம்பி கிடப்பதை விட்டுட்டு நல்ல செயல் நல்ல சிந்தனையில ஈடுபடணும். இப்ப ஆண்டாள் எப்படி எழுப்புறா தெரியுமா? அவ நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு கூட்டிட்டு ஆட்சியர்கள் காசு மாலை போட்டுண்டு கை நிறைய வளையல் போட்டுண்டு மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அவர்கள் கழுத்தில் அணிஞ்சிட்டு இருக்கின்ற அச்சு தாலி ஆமை தாலி இது ஒலி எழுப்போது ஒண்ணுமா கேட்கல? கேசவா மாதவா நாராயணன் மூர்த்தி என்றெல்லாம் எல்லோரும் புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை உடையவளே உன் வீட்டு கதவை தர என்கிறாள். தெய்வீகமான அந்த காலை பொழுது ஆண்டாள் கொண்டாடுகிறாள். கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்கும் என்றுதான் பொருள். வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களுக்கு ஒன்றான ஆயர்பாடி தலத்தை மனத்தில் கொண்டுதான் ஆண்டாள் பாடி அருளினாள். ஆயர்குல பெண்களுக்கு கிருஷ்ண பக்தி அதிகம். இவ அழகா தயிர் கடைஞ்சுட்டே பருட்டின்னு எப்போ அந்த அழகான சவுண்டோடு தயிர் கடைஞ்சுட்டே இருப்பான். கிருஷ்ணன் தேவி பின்னால அழகா கட்டி கொள்வானோ. அதனால ஆயக்குளத்து பெண்கள் மீது எப்பவுமே தயிர் பால் வெண்ணெய் இந்த வாசனை தான் எப்பவுமே அவன் மேல வீசிகிட்டே இருக்கும். கிருஷ்ணன் இவாளை கட்டி கொள்வதனால கிருஷ்ணன் மீது அதே வாசனை தான் வீசுவான். இதை எப்படி பார்க்கலான்னா ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் விடும் மூச்சு காற்றுல எப்பவுமே வெண்ணெய் வாசனை தான் வீசும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். கிருஷ்ண பக்தி தான் சிறந்த பக்தின்னு ஆயர்குல பெண்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிறோம். இருக்கிறதுலே வசத்தியான உறவு என்ன தெரியுமா? அத்தை பிள்ளை மாமா பிள்ளை உறவு தான். அத்தான் அம்மங்கா அத்தங்கா என்று கூப்பிடுவான். இது போன்ற வார்த்தைகளை இப்பெல்லாம் நம்ம கேட்கவே முடியறதில்லை. இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையில கசின் அப்படின்னு சொல்லிடுறா. நாளைக்கு ஆண்டாள் என்ன தெரியுமா பண்ண போறா? மாமன் மகளை தான் எழுப்ப போறா. என்னன்னு பார்ப்போம்.